இது வியாழக்கிழமை ஈவினிங் எடுத்த மினி விலாக் தான். கோயிலுக்கு போயிட்டு 12 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். வந்தோடனே ஃபஸ்ட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு மதிய சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஒரு மூவி தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மூவியை பார்த்தோம். மணி 7:30 ஆயிடுச்சு. சரி, நைட்டு டின்னருக்கு வந்து மதியம் செஞ்ச சாப்பாடே இருந்ததுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிச்சன் வேலையும் கையோடு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியிலையோ இல்லை மாடியிலையோ உட்காந்துருந்தோன்னா காத்தார உட்காந்துருக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். அத்தையும் ஒரு 8:15 போல் வந்திருந்தாங்க. அத்தை வருவாங்கன்னு முன்னாடியே சொல்லாதனால அவங்களுக்கு டின்னர் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்லிட்டு கடையில் தான் போய் 2 தோசையும் டீயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த மினி விலாக் தான். அன்னைக்கும் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். போனால் இப்படி டெய்லி கோயிலுக்கு போக வேண்டியது, இல்லைன்னா மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் விட்டுற வேண்டியது. பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருந்தோம். 4:30க்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் நேரமே கிளம்பி போயிட்டு நேரமே வந்தாச்சு. வர்றப்போ வந்து வீட்டில் கொஞ்சம் கிராசரிஸ் இல்லை, அதிகமாக இல்லை, துணி துவைக்கிற லிக்யூடும் பேஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டின்னருக்கு வந்து ரவையோ சேமியாவோ ஏதோ ஒன்று வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். ஆனால் அதையும் வாங்கிட்டு லிஸ்ட்லேயே இல்லாத பல பொருட்கள் வாங்கியிருந்தேன். இதே வந்து அவங்க எப்போவுமே கிராசரிஸ் வாங்குறதுக்கு அதிகமாக அவங்க தான் வருவாங்க. அவங்க வாங்கிட்டு வரப்போ எக்ஸ்ட்ரா ஏதாவது 2 பொருள் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா உங்களை யார் வாங்கிட்டு வர சொன்னால், எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு 1000 கேள்வி கேட்பேன். என்னை வந்து நீ மட்டும் வாங்கியிருக்கிற அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரே பதில் தான் சொல்லுவேன், நான் வாங்கிட்டு வந்து எல்லாம் தூக்கி குப்பையிலையா போட போகிறேன் அப்படின்னு